ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ, நிறைய பேருக்கு நம்ம பிறந்த குழந்தைக்கு பவுட்ரு போடலாமா போடக்கூடாதான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். நிறைய டாக்டர்ஸ் வந்து போடலான்னு சொல்லுவாங்க, ஒரு சில டாக்டர்ஸ் வந்து போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில டாக்டர்ஸ் வந்து இந்த பவுடர் மட்டும் போடுங்க, வேறு எதுவுமே யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. நார்மலாக குழந்தைக்கு வந்து பவுட்ரு போடலாமா போடக்கூடாதாங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சில குழந்தைக்கோ அல்லது இப்போதான் பிறந்திருக்குன்னா நம்ம பவுட்ரு போடுறத மேக்சிமம் தவிர்த்து கொள்ளணும்னு சொல்கிறாங்க. என்ன காரணத்தினாலனா, நம்ம பவுட்ரு போடும் பொழுது குழந்தைகளுக்கு மேல் பகுதி தோல் பகுதியில் இருக்கிற சின்ன சின்ன துளை பகுதிகள் இருக்குமா, அது வந்து இந்த பவுட்ரு போட்டு ஃபுல்லாமே க்ளோஸ் ஆகிடும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து உருவாகும். அதாவது அந்த பவுடர் வந்து நம்ம ஹோல்ஸ் வழியாக, அதாவது சின்ன சின்ன ஓட்டைகள் வழியாக நுரையீரல் வழிபாதல் நுரையீரலுக்கு போய் சென்று நிறைய குழந்தைகளுக்கு சுவாச பிரச்சனை, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த மாதிரி தோல் பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, குளிச்ச உடனே பவுட்ரு வந்து போடுவாங்க. கண்டிப்பாக அப்படி போடவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பெண்கள் வந்து டைப்பர் போட்டால், டைப்பர் போடும்போது குழந்தைங்களுக்கு வந்து புண்ணாயிடும். அது ரொம்ப இயல்பான ஒன்று தான். அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட அந்த புண்ணில் வந்து அப்படியே பவுட்ரு போட்டு நல்லா சீக்கிரமே ஆறிடும்னு நினைப்பாங்க. அதுவும் கண்டிப்பாக அந்த மாதிரி நம்ம செய்யவே கூடாது. இப்போ டைப்பர் போட்டு புண்ணாச்சுன்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க ஏதாவது ஆயில்மெண்ட் ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதை மட்டும்தான் அப்ளை பண்ணணும். இல்லாமல் டெய்லியுமே நீங்கள் டைப்பர் போடுறவங்களா இருந்தீங்கன்னா குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு ½ அப்படியே ஃப்ரீயாக விட்டுறணும். அப்போதான் நல்லா அந்த காத்தோட்டமாக இருக்கிறதுனால அந்த புண்ணு வந்து ஏற்படாது. அது மட்டும் இல்லாமல் நல்லா சுடு தண்ணியால் பேப்பர் மட்டும் வச்சு துடைக்காம நல்லா சுடு தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா சாஃப்டான கிளாத் வச்சு நல்லா துடைச்சிட்டு ஒரு டெய்லி 1 மணி நேரத்துல இருந்து காலையில ஒரு மணி நேரம், ஈவினிங் ஒரு மணி நேரம் அப்படியே ஃப்ரீயா விட்டுறணும். அப்படி விடும்போது இந்த புண்ணுகள் வந்து பகுதியில் வந்து இந்த பவுட்ரு போடுறது, குளிச்ச உடனே ஒரு சில கிராமங்கள்ல வந்து தலையில வந்து பவுட்ரு போடுவாங்க சளி பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. அப்படி கண்டிப்பாக போடவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு கழுத்து, கம்புக்கூடுன்னு சொல்லுவாங்க, அதாவது கையோட உள் பகுதியில், அது மட்டும் இல்லாமல் கால் பகுதி, உடம்பெல்லாம் ஒரு சிலர்லாம் பவுட்ரு போட்டு நல்லா தேய்ச்சிருவாங்க. அப்படி கண்டிப்பாக போடவே கூடாது. பாடியில் இருக்கிற அந்த துகள் பகுதிகள் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். அதுவும் இப்புள்ள பவுடர்கள் எல்லாம் வந்து பெரிய பெரிய நோய்களை வந்து ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை கண்டிப்பாக நான் போட்டே ஆவேன்னா டாக்டர் கன்சல்ட் பண்ணி எந்த பவுடர் வந்து போடலான்னு கேட்டுட்டு அதையும் ரொம்ப அளவாக யூஸ் பண்ணுங்க. இது நம்மளோட இப்போ நம்ம குழந்தைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. பெரிய குழந்தைகளாக வரும் பொழுது சுவாச பிரச்சனை வரும். ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருக்கும், ஆனால் தெரியாது. இந்த பவுட்ரு போடும் பொழுது இன்னும் அந்த பிரச்சனையை வந்து அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் நார்மலாக குழந்தையோட நுரையீரல் வந்து முழுமையாக வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. பிறந்த குழந்தைக்கு அப்போதான் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் இந்த பவுடர்லாம் போடும் பொழுது அது இன்னும் பாதிக்கப்படும். நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து உள்ள அதிகம் ஏற்படும். இந்த பவுட்ரு வந்து ஈஸியாக அந்த துளைகள் வழியாக சென்று சுவாச பாதைகள் வழியாக செல்லும்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் நிறைய பிரச்சனைகளை வந்து உருவாக்கும்னு தான் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் நல்லா குளிச்சுட்டு வீட்டில் இருக்கிற இதை வச்சே நம்ம யூஸ் பண்ணலாம். நார்மலாக எண்ணெய் தடவினா கூட போதுங்க, பவுட்ரு தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு கிடையாது. பவுட்ரை யூஸ் பண்ணுறத மேக்ஸிமம் தவிர்த்து கொள்ளுங்க. ரொம்ப கம்மியான அளவு யூஸ் பண்ணுங்க. ஒரு சிலர் வந்து காலையில் குளிக்க வைப்பாங்க, காலையிலேயே நல்லா பவுட்ரு போட்டு அப்ளை பண்ணுவாங்க. கால்லேருந்து முகத்துலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பவுட்ரு போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் ஈவினிங்கும் குளிக்க வச்சு அந்த பொட்டு, கருப்பு கலர் பொட்டு வச்சு அதுக்கு மேலே நல்லா பவுட்ரு போட்டு அப்ளை பண்ணுவாங்க. புருவத்துக்கு கண்மை போட்டு அந்த கண்மை போகக்கூடாதுன்னு அந்த பவுட்ரு வந்து அப்ளை பண்ணுவாங்க. இது எல்லாமே குழந்தைகளுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். அதுவும் பெண் குழந்தையாக இருந்ததுன்னா டைப்பர் போடுற இடத்துல நம்ம போடும் பொழுது அந்த பிறப்புறுப்பு உள்ளே போகும் பொழுது ஒவ்வாமை பிரச்சனைகள் வந்து உருவாகும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பாக பச்சிளம் குழந்தைகளுக்கு தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப்